पुस्तकालय पुस्तकालयम नूलगम पुस्तकों का संग्रह जिस स्थान पर हो उसे पुस्तकालय कहते हैं. புஸ்தகங்களுடைய சேகரிப்பு கலெக்ஷன்ஸ் வந்து ஜிஸ் ஸ்தான் பர்ஹோ எந்த இடத்தில் இருக்கிறதோ உசே அதை புஸ்தக ஆலயம் என்று சொல்கிறோம். அதை தான் லைப்ரரின்னு சொல்கிறோம். புஸ்தகாலய தோ பிரகார் கே ஹோத்தே ஹைன். இந்த புத்தகாலயம் நூலகம் இரண்டு வகைப்படும், ரெண்டு விதமாக இருக்குது. ஏக் निजी प्राइवेट और दूसरा सार्वजनिक. ஒன்று ஏக் ஒன்று, நிஜினா பர்சனலாக வச்சுருக்காங்க, ப்ரைவேட்டாக தனிப்பட்ட முறையில். அவரு தூஸ்ரா இரண்டாவது, சார்வஜனிக் பொதுவாக இருக்குது, ஜென்ரலாக ஒன்று இருக்குது. जो खास व्यक्ति के लाभ के लिए होते हैं वे निजी पुस्तकालय कहलाते हैं. जो எது வந்து காஸ் வியக்தி கே, காஸ்னா முக்கியமான இல்லை ஒரு ஸ்பெஷலான ஒரு நபருக்கான லாபத்துக்காக வச்சிருக்கிறாங்களோ அது வந்து நிஜி புஸ்தகாலயம், அதை வந்து தனியார் புத்தகாலயம்னு சொல்லி சொல்கிறோம். जो पुस्तकालय जन साधारण के लिए हैं वे सार्वजनिक पुस्तकालय कहलाते हैं. जो पुस्तकालय எந்த புத்தகாலயம் எந்த நூலகம் ஜன்ன மக்கள், ஜன் சாதாரண கேலியே हैं நார்மலாக பப்ளிக்குக்காக இருக்கா, பொதுமக்களுக்காக இருக்கோ அதை தான் வந்து வே சார்வஜனிக் புஸ்தகாலய, அதைத்தான் பொது நூலகம் அப்படின்னு சொல்கிறோம். कुछ लोग यह सोचते हैं कि हमारी शिक्षा स्कूलों और कॉलेजों में ही ख़त्म हो जाती है. कुछ लोग கொஞ்சம் மக்கள் இதை யோசிக்கிறாங்க, சோச்திகை எதை கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்னென்னு கி ஹமாரி நம்மளுடைய கல்வி வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரியிலேயே கதம்னா முடிஞ்சு போகுது அப்படி சொல்லி கொஞ்சம் பேர் நினச்சிக்கிறாங்க. यह व्यवहार ठीक नहीं है. यह व्यवहारना இந்த கருத்து, ठीक नहीं है தவறு, சரியானது அல்ல. केवल पाठ्य पुस्तकों पढ़ने वाले विद्यार्थियों का ज्ञान सीमित रखता है. केवल மட்டும் சொல்லுவோம். பாட்டிய புஸ்தகம் கே பढ़ने वाले பாட புத்தகங்களை படிக்கிற மாணவர்களுக்கு ஞான் அறிவு வந்து சீமித் ரக்தாகை, அது வந்து ஒரு லிமிட்டாக தான் இருக்கும், வரையறுக்கப்பட்டதாக தான் இருக்கும். இஸ்கே விபரீத் पुस्तकालयों से अच्छी पुस्तकें लेकर पढ़ने वालों का ज्ञान विशाल रखता है. इसके विपरीत இதற்கு பதிலாக அட்வர்ஸ் மாறாக புத்தக ஆலயத்திலிருந்து अच्छी புத்தகம் நல்ல புத்தகங்களை எடுத்து படிக்கிறவங்களோட அறிவு விஷாலமாக இருக்கும், பரந்ததாக இருக்கும். पाठ्यक्रम की बहुत सी ऐसी पुस्तकें होती हैं. பாடத்திட்டத்தில் இந்த மாதிரி தான் நிறைய புத்தகங்கள் இருக்குது. जिनकी व्याख्या के लिए दूसरी पुस्तकों से सहायता लेनी पड़ती है. இந்த புத்தகங்களுக்குண்டான விளக்கம் கூட வேற ஒரு புத்தகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறணும். ऐसी हालत में पुस्तकालयों से उन पुस्तकों को लेकर लाभ उठाया जा सकता है. இந்த நிலைமையில் ऐसी हालत में இந்த நிலைமையில் புஸ்தகாலயோं से புத்தக ஆலயங்கள் மூலமாக, லைப்ரரி மூலமாக உன் புஸ்தகம் கோ அந்த புத்தகங்களை எடுத்து லேக்கர் லாப் உட்டாயா லாபம் அடையலாம், லாப் உட்டாயா ஜா சக்தா ஹை லாபம் அடைய முடியும். ஓகே, वास्तव में उन्मेलिए पुस्तकालय मानव के लिए बहुत बड़ी देन है. உண்மையிலேயே புத்தகாலயம் வந்து லைப்ரரி வந்து
மாணவர்களுக்காக மனிதர்களுக்காக மிகப்பெரிய வரம். पुस्तकालयों से छोटे बड़े शिक्षक शिक्षार्थी अमीर गरीब स्त्री पुरुष सब लोग फ़ायदा उठा सकते हैं. லைப்ரரி மூலமாக நூலகங்கள் மூலமாக சின்னவங்க பெரியவங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் அமீர் கரீப் பணக்காரவங்க ஏழைங்க ஸ்திரீ புருஷ் ஆண்கள் பெண்கள் सब लोग அனைவரும் फ़ायदा उठा सकते हैं பயன் அடையலாம். ஓகே, தன்யவாத்.